கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நீதிமன்றம் அருகே சாலையில் ஓரத்தில் அமைந்துள்ள 120 ஆண்டுகள் பழமையான புகழ்மிக்க அரகநாடு சாஸ்தா கோவிலுடன் தொடர்புடைய ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் வழிபடுகின்றனர். ஆண்டுதோறும் மண்டல பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவிலை நகராட்சி நிர்வாகம் இடிக்கப் போவதாக தகவல் பரவியது. இதை அறிந்த பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் கோவில் முன்பு கூடி யாகம் நடத்தினர். ஸ்பாட்டில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்து முன்னணி முன்னாள் மாவட்ட தலைவர் குளிச்சல் செல்லன், இந்து கோவில் கூட்டமைப்பு அமைப்பாளர் முருகன், குழித்துறை நகர இந்து முன்னணி தலைவர் வினோகுமார், ஆலய தலைவர் சதீஷ்குமார், பாஜக மாவட்ட தலைவர் சுரேஷ் மற்றும் பக்தர்கள் குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குழித்துறை தர்மசாஸ்தா கோயிலானது நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலை தனி நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்து கோயிலை இடிப்பதற்காக ஒரு உத்தரவு பிறப்பித்து, அந்த உத்தரவின் பேரில் இங்கு இருக்கக்கூடிய கோயில் கமிட்டியிடமும் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் நகராட்சியிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸில் இந்த கோயிலை இடிப்போம் என்று அந்த உத்தரவை காட்டி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கோயில் பல ஆண்டு காலம் பழமை வாய்ந்த கோயிலும், இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் புறம்போக்கு இடம் அல்ல. இது கோயில் இடம்தான். கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தான் இருக்கின்றன. இதனால் எந்த ஒரு மனிதர்களுக்கோ வாகனங்களுக்கோ இடையூறு இல்லாமல் இருக்கின்றன. ஆகினால் இந்த கோயிலை இடிக்க விடமாட்டோம். இடிப்பதற்காக நீங்கள் வருவோமே என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களையும் நீங்கள் அழித்துவிட்டு தான் இந்த கோயிலை இடிக்க முடியும்.